subscribe now and press the bell icon. Never miss an update. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நோட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லாமே ஆல்ரெடி பார்த்ததா தான் இருக்கும், நம்ம பார்த்ததா தான் இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ற ஒரு இதுலயுமே நம்மளோட இதுலயுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கிரிட். உங்களுக்கு கிரிட் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. நான் ஆல்ரெடி வந்து நம்ம லைட்ல சொல்லி கொடுக்கும் போதோ அப்புறம் வந்து டஸ்ட் ஸ்டோம்ல வந்து கிரிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஸ்மோக்கே கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அது மாதிரி வந்து நிறைய இதுக்கு வந்து நம்ம கிரிட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கிரிட்டுங்கிறது வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து டிஃபார்ம் பண்ணி வேற மாதிரி, அப்புறம் வந்து அலைன்மெண்ட் வேற மாதிரி செட் பண்ணி உங்களுக்கு வந்து அதை வந்து மாற்றி வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் இந்த கிரிட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த கிரிட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் மாற்றுறது இருக்கும். எக்ஸ்ல மாற்றிக்கலாம், ஒய்ல மாற்றிக்கலாம், இந்த மாதிரி சென்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரோஸ், இந்த மாதிரி காலம்ஸ், இதில் வந்து இந்த ரெசல்யூஷன் அதிகப்படுத்துறது, இந்த மேட்டர்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த கிரிட்டு வந்து எப்படி இருக்கும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இதை வந்து எப்படி வேணாலும் மாடலேட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்றாப்புல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து கிரிட்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து ரெண்டாவது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஸ்பியர். ஓகேவா? இதெல்லாம் ஆல்வேஸாக சொல்லலை, உங்களுக்கு வந்து ஓவராலாக தான் சொல்கிறேன். வந்து ஸ்பியர் வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு தெரியும், மாடல் பண்ணும்போதோ அல்லது வந்து ஒரு ஸ்மோக் ஒன்று கிரியேட் பண்ணதோ எஃபெக்ட் ஏதோ கிரியேட் பண்ணும்போதோ நம்ம வந்து ஸ்பியர் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே சேம் ஆப்ஷன் தான், அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன்ஸ் கொண்டு இதுதான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன டிஃப்ரெண்டாக உங்களுக்கு மாற்றிக்கலாம்னா அந்த பாலிகன்ஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது பாலிகன்ஸ் மெஷ்ஷு வேறு மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா? இந்த குவாட்ஸு அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். காலம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன, இந்த ரெசல்யூஷன், அந்த ஸ்பியரோட ஸ்மூத்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து இதில் குவாட்ரிலேட்டர், இது பாலிகன்ஸு, ட்ரையாங்கிள்ஸு, உங்களுக்கு எந்த மாதிரியான இதில் இந்த பாலிகன்ஸ்லாம் எந்த மாதிரி வேணும்னு சொல்லி இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். மெஷ்ல மாற்றிக்கலாம், ப்ரிமிட்டிவ்ஸாக மாற்றிக்கலாம். பாலிகன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலிகன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி பாலிகன்ஸாக வேணுமா, பாலிகன் மெஷ்ஷாக வேணுமா, அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணாலும் இதில் மாற்றிக்கலாம். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ஸ்பியர் என்னன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னா நம்மளுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மாடல் பண்ணும்போது ஏதாவது நீங்கள் மாடல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஸ்பியர் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக எல்லா இதுலேயுமே வந்து காமனாக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்பியர்ஸ்லாம். ஓகேவா? அது மாதிரி லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை நான் வந்து உங்களுக்கு ஒன்னொன்னே என்ன பண்ணுறது சும்மா இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைன்ஸில் ஏதாவது ஒரு சர்க்கியூட், உங்களுக்கு ஒரு ஒயர் மாதிரி ஏதாவது ஒரு மாடல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதை எடிட் பண்ணி இந்த ஒயரை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி அந்த மாதிரி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி வேறு நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸில் இது வந்து நீங்கள் வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டே மாதிரி தான் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து அடுத்தது டியூப் வந்து அதிகமாக வந்து இது பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டியூப், இந்த சிலிண்டர் மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மாடல் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணும்போதோ அந்த சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு திருப்பி யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சர்க்கிள்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகிட்டே இருக்கும். சர்க்கிள்ஸ்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் பண்ணுறது, போர்ட்டல் சுற்றி உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியல, போர்ட்டல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்மளே பண்ணியிருப்போம் ஒரு போர்ட்டல், ஆக்சுவலாக டாக்டர் ஸ்டேஞ்ச் போர்ட்டல்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சர்க்குலராக அந்த மாதிரி சுற்றுற மாதிரி எஃபெக்ட், அதுலேருந்து ஸ்மோக் அந்த ரிலீஸ் ஆகுது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சர்க்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டுருவேன். ஆக்சுவலாக இந்த நோட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து அடிக்கடி ரேண்டமாக இல்லாமல் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும் மேக்ஸிமம். ஓகேவா? இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஜாமெட்ரி தான், ஜஸ்ட் வந்து இந்த ஷேப்பை கிரியேட் பண்ணி இதுலேருந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், அடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நோடு வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் நம்ம இதிலே பார்த்துருப்பீங்க, நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் நோடு யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? லாஸ்ட்டாக கிரியேட் பண்ண சாண்ட் ஸ்டோமில் கூட நம்ம வந்து டஸ்ட் ஸ்டோமில் கூட உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு சும்மா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு சொல்லணும், அந்த இதை வந்து இது பண்ணுறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு ஸ்பியர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு ஸ்பியர் இன்சர்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு அடிச்சிங்கனாலே வந்து மூணாவதாக இருக்கு பாருங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதோட கனெக்ட் பண்ணிங்கனாலே இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு நீங்கள் வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா? இங்கே வந்து ரெண்டரை வந்துருச்சு, ப்ளூ டிக் இங்கே அழுத்திட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து எங்கே வேணாலும் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸ்லையா ஒய்லையா இந்த மேட்டர்லாம் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்கேலு, இதனால என்னென்ன யூஸ் இருக்குது, இதனால வந்து எது அஃபெக்ட் ஆகுதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் நம்ம இம்போர்ட் பண்ணுற இந்த ஸ்பியருக்கு பதிலாக நீங்கள் வேறு எதை வேணாலும் இம்போர்ட் பண்ணாலும், கேரக்டரோ அல்லது வேறு ஏதோ ஒரு அனிமேஷன் இதுவோ மொத்தமாக இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகாமல் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ணும்போது
இந்த டிரான்ஸ்ஃபார்ம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் நீங்க எப்படி இம்போர்ட் பண்ணீங்களோ அதே இடத்துல அப்படியே இருக்கும். ஓகேவா, நீங்க அதுல எந்த ஒரு சேஞ்சும் ஆயிருக்காது. டிரான்ஸ்ஃபார்ம்ல திருப்பி கனெக்ட் பண்ணீங்கன்னா அதே மாதிரி புதுசா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு அனிமேஷனை கூட நீங்க இம்போர்ட் பண்ணி கனெக்ட் பண்ணீங்கன்னா எங்க நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எவ்வளவு ஸ்கேல்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கரெக்டா பொசிஷன்ல வச்சிருக்கீங்களோ அதே இடத்துல திருப்பி வந்து பிளேஸ் ஆயிடும். ஸோ அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மோட யூசேஜ். ஸோ அதனால டிரான்ஸ்ஃபார்ம் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது உங்களுக்கும் தெரியும். ஸோ வந்து நம்ம இதுலயே நிறைய பார்த்துருக்கீங்க டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்றத. ஒரு 2 ஆப்ஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கீங்களேன். ஒரு பாக்ஸ் வந்து நம்ம வந்து இங்க வந்து கொண்டு வரோம். ஓகேவா, பாக்ஸ் இருக்கு, ஸ்பியர் இருக்கு. ஓகேவா, இது ரெண்டும் வந்து ஒரே இதுல வரணும்னா நம்ம வந்து என்ன நோட் யூஸ் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். இதுவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், லாஸ்டா கூட பார்த்துருக்கோம். இது நீங்க வந்து டேப் அழுத்திட்டு மெர்ஜின்னு டைப் பண்ணீங்கனாலே மெர்ஜ் வந்துடும். கண்டெய்னருக்குள்ள வந்துட்டு டேப் எழுத்துனீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு செலக்ஷன் இதெல்லாம் வந்துடும். நம்மளுக்கு வந்து இந்த நோட்ஸோட இதெல்லாம் லிஸ்ட்லாம் வந்துடும். அதுல வந்துட்டு பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா பாக்ஸ் வந்து என்டர் கொடுத்து பிளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ரெண்டையும் ஒரே இதில் கொண்டு வரணும் அப்படின்னா மெர்ஜ் எழுத்து இது பண்ணீங்க. இதை வந்து நீங்கள் இப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லது நீங்கள் வந்து வேற ஏதாவது இது பண்ண போறீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து டேப் எழுத்திட்டு டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா, டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மோட எதுக்கு யூஸ் ஆகணும் உங்களுக்கே தெரியும். இப்போ சொன்னது தான். இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து தள்ளி வச்சுக்கிறோம். ஓகேவா, மெர்ஜ் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே இதில் வந்துடும். இப்போ பார்த்தீங்களா ரெண்டும் ஒரே இதில் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு வந்து மெர்ஜ் ஆப்ஷனோட யூசேஜ். ஓகேவா, இதுலேயே வந்து இப்போ என்னன்னா இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இப்போ இந்த ஸ்பியர் இருக்கு. ஓகேவா, இந்த ஸ்பியருக்கு கலர் கொடுக்கணும். கலர் கொடுக்கணும்னா உங்களுக்கு தெரியும் என்ன யூஸ் பண்ணுவோம், கலர் நோடு. ஓகேவா, கலர் நோட அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, கலர்னு கொடுத்தீங்கனாலே கலர் நோடு வந்துடும். டேப் அடிச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இதை டிஸ்பிளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒயிட்ல இருக்கு. ஓகேவா, கலர் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா வேற கலர் மாறிடும். ஓகேவா, அவ்வளவுதான் சிம்பிள். இது வந்து வெறும் கலரை வந்து நீங்க சேஞ்ச் பண்றது தான். ஸோ இது அவ்வளவுதான். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், கிரிட்டு, ஸ்பியரு, லைனு, டியூபு, சர்க்கிள், டிரான்ஸ்ஃபார்ம், மெர்ஜ், ஆப்ஜெக்ட் மெர்ஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா, ஆப்ஜெக்ட் மெர்ஜ்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, நம்ம வந்து இங்க ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணி ஸ்பியர்னு ஒரு கண்டெய்னர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா, இப்போ இதே இன்னொரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்றீங்க, கிரிட். ஓகேவா, நம்ம கிரிட்டை கிரியேட் பண்ணி இங்க வச்சிட்டோம். இந்த பாலுக்கு கீழே இந்த ஸ்பியருக்கு கீழே வச்சிட்டோம். ஓகேவா, இப்போ இந்த கிரிட்டை வந்து நம்ம வந்து இதுக்குள்ள மெர்ஜ் பண்ணணும்னா இப்போ என்ன பண்ணுவீங்க, இங்கே நான் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஆப்ஜெக்ட் மெர்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, ஆப்ஜெக்ட் இதுவும் நம்ம வந்து ரெகுலரா அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா இந்த மேல அந்த குரூப் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, எந்த ஆப்ஜெக்டை நீங்க வந்து கிரியேட் பண்ண போறீங்களோ உள்ள கொண்டு வர போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் இது எப்படி செலக்ட் பண்றது ஆல்ரெடி. இந்த நம்ம வந்து கிரிட் ஆப்ஜெக்டை தான் நம்ம வந்து உள்ள கொண்டு போற போறோம். அப்போ அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா கிரிட் உள்ள வந்துருச்சு. பாத்தீங்களா, அங்க வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு மெர்ஜ் ஒரு நோட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த டேப் அழுத்திட்டு மெர்ஜ் வந்து இப்போ நான் இதோட இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து உள்ள வந்துருச்சு. ஓகேவா, அது ரெண்டே உள்ள கொண்டு வந்துட்டு போட் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து மெர்ஜ் வந்து உள்ள வந்துடும். ஓகேவா, நம்ம மெர்ஜ் பண்ண இது வந்து கிரிட் வந்து உள்ள வந்துடும். ஓகேவா, ஆப்ஜெக்டை பத்தி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்னன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்னன்னா இந்த ஆப்ஜெக்ட் எப்படி டிஃபார்ம் பண்றது அப்படின்றத பத்தி ஒரு 3 நோட்ஸ் இருக்கு. அதை வந்து காமன் நோட்ஸ் அது 3 அதை வந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிரிட் இருக்கு பார்த்தீங்கன்னா கிரிட்லேயே போய்க்கலாம். ஓகேவா, இப்போ இந்த கிரிட்டே எடுத்துக்குவோம். அந்த கிரிட்லேருந்து நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு தெரியும் ஸ்கேட்டர் நோட்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்கேட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம இந்த உங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த கிரிட்டில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டாட் மாதிரி இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணும். ஓகே, இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணோன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம், இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து ரேண்டம் ஆக போறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு யூனிஃபார்மா இருக்குது. அதை வந்து என்னன்னா வேற வேற இடத்துல இருக்க மாதிரி வந்து இது பண்ண போறோம். அதுக்கு தான் வந்து ஸ்கேட்டர் நோடு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸ்கேட்டர் நோடு எப்படி யூஸ் பண்றோம்னா டேபு ஸ்கேட்டர்னு டைப் பண்ண ஸ்கேட்டர் வந்துடும். ஸோ இந்த ஸ்கேட்டர்னோட இந்த கிரிட்டோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ இந்த செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதுவே என்ன பண்ணும், நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஓகேவா, ஃபோர்ஸ் கவுண்டை கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகும். ஓகேவா, எவ்வளோ வேணாலும் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கேட்டர் வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு வந்து இருக்கிற பாயிண்ட்ஸோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரேண்டம் ஆகுது. அதுதான் அதோட வேலை. ஓகேவா, இது இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம், இதை வச்சு ஒரு மாடலே பண்ணியிருக்கோம். ஒரு கப்பு வந்து ஒரு டீ கப் வந்து ஒரு மாடல் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அது என்னன்னா பாலி எக்ஸ்ட்ரூட்.
ஓகேவா. இந்த பாலி எக்ஸ்ட்ரூட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இதை செலக்ட் பண்ணீங்க, இதை கனெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ரேண்டமா யூஸ் பண்ணிட்டே இருக்குது. ஓகேவா. இப்போ வந்து என்னன்னா இந்த பாலி எக்ஸ்ட்ரூட் என்ன பண்ணுங்க, டிஸ்பிளே பண்ணுங்க பாருங்க. இது என்ன ஆகும்னா அந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரூட் ஆகும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம பாயிண்ட்ஸ்ல இருந்து அப்படியே மேல எக்ஸ்ட்ரூட் ஆகுது பாருங்க. இதோட கான்செப்டே என்னன்னா இது எக்ஸ்ட்ரூட் பண்ணும். ஓகேவா. நீங்க வந்து மைனஸ்ல போனீங்கன்னா கீழே எக்ஸ்ட்ரூட் ஆகும், பிளஸ்ல போனீங்கன்னா மேல எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஓகேவா. இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா உள்ளேயும் வெளியிலையும் போகும். ஓகேவா. மைனஸ் இன்சர்ட் போனீங்கன்னா இன்சர்ட் வந்து வெளியே இன்சர்ட் ஆகும். இன்சர்ட்னா உள்ள போகும். ஓகேவா. பிளஸ்ல கொடுத்தீங்கன்னா ஓகேவா. மைனஸ்க்கும் பிளஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸ் உள்ள வந்து நடக்கும். ஸோ வந்து இப்போ நான் வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், ட்விஸ்ட் பண்ணலாம் இதை. ஓகேவா. இதை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறேன்னா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு என்ன மாதிரியான வேணுமோ அந்த மாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து இதை வந்து நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாலி எக்ஸ்ட்ரூட். ஓகேவா. இப்போ அந்த டிஃபார்ம் கான்செப்ட்ல அடுத்தது என்ன யூஸ் பண்ணுவோம்னா மவுண்டைன் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. ஓகேவா. உங்களுக்கே தெரியும் மவுண்டைன் வந்து நம்ம அது இப்போ மவுண்டைனை பிளேஸ் பண்ணிட்டு அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா இப்போ பிளேஸ் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு டிஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைக் ஆயிருக்கு, ஒரு மவுண்டைன் மாதிரி ஒரு இது வந்து ஆகிடும். ஏன்னா அதுக்கு தான் அது பேர் மவுண்டைன். உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நோட வந்து ஹைட் மேலே வந்து உங்களுக்கு வந்து அதோட ஹைட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த எலமெண்ட் சைஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து அந்த மவுண்டைன்ஸ் எல்லாம் வந்து இதாக கிரியேட் ஆகும். எலமெண்ட் சைஸ் வந்து கம்மி பண்ணீங்கன்னா இதை வந்து ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கிரியேட் ஆகும். இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேவா. இதில் வந்து அப்புறம் ஸ்கேலு எல்லா கான்செப்ட்டுமே இருக்குது. உங்களுக்கு ஸ்கேல் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வந்து அந்த மவுண்டைன் வந்து டிஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். ஓகேவா. இந்த மூணு வந்து எப்படின்னா இந்த மூணுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டீஃபார்ம் பண்ணுற கான்செப்ட்டுக்கு தான் அந்த நோட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. இந்த மூணுமே முக்கியமான நோட்ஸு. மூணுமே யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. இம்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 நோட்ஸ் இருக்கு. இம்போர்ட் பண்ணுறதுக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற நோட்ஸ் இருக்குது. ஓகேவா. இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, டேப் எடுத்துட்டு ஃபைல், இந்த ஃபைல் கான்செப்ட் வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. இது ஜாமெட்ரிக்குள்ள போயிட்டீங்கன்னா ஃபைல்னு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. இப்போ இந்த ஃபைலில் வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பியர் வந்து எடுத்துக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்பியர். ஓகேவா. ஸ்பியர் எடுத்துட்டு இந்த ஃபைலோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா. அந்த ஃபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே ஃபைல் மோட் ஒன்று இருக்கும். ஓகேவா. ரீட் ஃபைல், ரைட் ஃபைல், நோ ஆப்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து நோ ஆப்ரேஷன் கொடுத்துங்க. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்பியர் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்மலாம் இந்த கிரிட்டை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா. பழைய கிரிட்டை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபைல் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து இந்த ஸ்பியரை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போ வந்து நம்ம இந்த ஃபைலுக்கு என்ன கொடுத்துருக்கோம், நோ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே. நோ ஆப்ரேஷன் கொடுத்தோம்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது, அது அப்படியே வந்து டிஃபால்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம வந்து இதை வந்து ரைட் பண்ண போறோம். எதை ரைட் பண்ண போறோம்னா இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஸ்பியர் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஃபைல் நோட் யூஸ் பண்ணி இந்த ஸ்பியர் ஆப்ஜெக்டை ரைட் பண்ண போறோம். ஓகேவா. இந்த ஸ்பியர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்பியரோட நேம் வந்து இந்த ஃபைல்ல கொடுக்கணும். இங்க வந்து என்ன இருக்கு, default.bjoன்னு இருக்கு. இப்படி கொடுத்தீங்கன்னா வராது. இப்போ என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு நேம், உங்களுக்கு ஏதோ ஒரு நேம், என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வச்சுங்க. sphere.opj நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட் கொடுக்குறேன். ஓகேவா. obj கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம வந்து நோ ஆப்ரேஷன்ல இருந்து ரைட் ஆப்ரேஷன் கொடுத்த உடனே இந்த ஸ்பியரை வந்து இந்த ஃபைல்ல போயிட்டு ரைட் பண்ணிடுச்சு. ஓகேவா. ஃபைல் இருக்கிறது இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல் ஒன்று வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா. இதை வந்து எங்க கிரியேட் பண்ணணுமோ அங்க ஒரு இடத்துல கிரியேட் பண்ணி இந்த ஃபைலுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன், இதுக்குள்ள இந்த எக்ஸ்போர்ட் நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு இந்த ஸ்பியர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் அக்செப்ட் கொடுத்துறேன். ஓகேவா. இப்போ என்னன்னா இன்னொரு இது, இப்போ ஃபைல வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம், அதே ஃபைலை திருப்பி வந்து எடுக்கலாம். ஓகேவா. அதே ஃபைலை யூஸ் பண்றோம்னு வச்சுங்களா, வேற இன்னொரு வந்து என்ன பண்ணுங்க, டேபு ஃபைல். ஓகேவா. நான் இன்னொரு ஃபைல் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துட்டு என்ன பண்றேன்னா இந்த ஃபைல்ல போயிட்டு இந்த ஸ்பியருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணது அதை வந்து அக்செப்ட் கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, டேரக்டா நம்ம இந்த ஃபைலை வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கோம். ஓகேவா. இங்க நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ நான் இங்க ஸ்கேலை வந்து கொஞ்சம் பெருசா இங்க இன்க்ரீஸ் பண்றேன் பார்த்தீங்களா. இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகேவா. இந்த ஸ்பியரை வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைலுக்கு போயிட்டு சரி இது ஆன் பண்ணினா அது ஆஃப் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்க வந்து ஒரு ஸ்கேல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. அதை வந்து இங்க வந்து ரீலோட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த ஸ்பியரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து
நம்மளோட ஃபைல், ஏன்னா இந்த ஃபைல தான் நம்ம இங்க திருப்பி ரீட் பண்ணிருக்கோம் ஓகேவா. ஸோ அதனால இங்க வந்து நீங்க ரீசைஸ் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ரீசைஸ் ஆயிடும் ஓகேவா, அப்டேட் ஆயிடும். ஸோ ஃபைலோட கான்செப்ட் வந்து இந்த மாதிரி வந்து இம்போர்ட் பண்றது, ரீட் பண்றது, இந்த அதுல இருந்து ஆப்ரேஷன்ஸ் தான் ஓகேவா. இதுல நம்ம வந்து ரைட் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணிருக்கோம், ரீட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான் பண்ணிருக்கோம் ஓகேவா. ஃபைல் ஓகே. இப்போ ஃபைல விடுங்க, இப்போ வேற அந்த அலம்பிக் ஃபார்மேட்ஸ்லாம் இருக்கு ஓகேவா, அதெல்லாம் இம்போர்ட் பண்ணுவோம் அடிக்கடி ஓகேவா. அதனால என்ன யூஸ் பண்ணுவோம், டேப் எடுத்துட்டு அலம்பிக் ஃபைல் வந்து ஏதாவது ஒன்று நீங்க, நான் இப்போ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஒரு ஃபைல வந்து அலம்பிக் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இது பண்றது. இந்த அலம்பிக் ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணீங்க, இது அலம்பிக் ஃபைல் எங்கேயாவது இருந்தது இங்க வச்சிருந்தீங்க ஆல்ரெடினா அதை போயிட்டு என்ன பண்ணுங்க, இம்போர்ட் பண்ணீங்க ஓகேவா. கேரக்டர் ஒன்று வாக் பண்ற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு, அதை இம்போர்ட் பண்ணிட்டேன் ஓகேவா. இங்க பாத்தீங்களா நம்மளோட கேரக்டர் நான் வந்து இது பண்ணது வந்து வந்துருச்சு ஓகேவா. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா, நம்ம 3Dல வெளியில அனிமேட் பண்ணி அலம்பிக் ஃபார்மேட்ல வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே வந்து நம்ம ஹுடினிக்கு இம்போர்ட் பண்ணுவோம் ஓகேவா. இப்போ இதுல ஏதாவது ஒரு சிமுலேஷன்ஸ் ஒரு எஃபெக்ட்ஸோ பண்றேன்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம கூட வந்து என்ன இன்டராக்ட் ஆகும் ஓகேவா. இப்படிதான் வந்து என்ன பண்றதுன்னா, அந்த 3D அனிமேஷன் பண்ணது எல்லாத்தையும் வந்து நம்ம உள்ள கொண்டு வர்றது ஓகேவா. நீங்க இந்த மாதிரி வந்து அலம்பிக் யூஸ் பண்ணி, அலம்பிக் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட 3D அனிமேஷன் அவுட்டை வந்து இங்க எடுத்துட்டு வந்துடலாம் ஓகேவா. இப்போ என்ன பண்ண, ஸ்விட்ச் நோடுன்னு ஒன்று இருக்கு ஓகேவா. ஸ்விட்ச் நோடு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, டேப் எடுத்தீங்க, இந்த ஒரு 2 நோட்ஸ் இருக்கு ஓகேவா. இது ரெண்டுமே வந்து ஸ்விட்ச் மெத்தட் கான்செப்ட்ல தான் வரும் ஓகேவா. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்பியர் எடுத்துட்டோம் ஓகேவா. இப்போ இன்னொரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம் ஓகேவா. வேற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு புரியும் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன், அதை இங்க இம்போர்ட் பண்ணிடுறேன் ஓகேவா. இப்போ ஸ்விட்ச் நோடு நான் சொன்னேன்ல, அந்த ஸ்விட்ச் நோட வந்து என்ன பண்ணுங்க, அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ இந்த நோடையும் இந்த பாக்ஸ் நோடையும் கனெக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்விட்சை நீங்க வந்து ஆன் ஆஃப் பண்ணுவோம்ல, அந்த கான்செப்ட் தான் ஓகேவா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து 0ல இருக்கும்போது இருக்கும் ஓகேவா. இதே வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஸ்விட்சுக்கு போயிட்டு இப்படி மாத்தினீங்கன்னு வச்சுங்களேன், 0ல இருந்து 1க்கு மாத்தினீங்கன்னா பாக்ஸ் வந்துடும், திருப்பி 0க்கு மாத்தினீங்கன்னா ஸ்பியர் வந்துடும் ஓகேவா. இது என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா, சடனா வந்து அப்பியர் ஆகி வேற ஏதாவது வர மாதிரி ஒரு அனிமேஷனோ ஒரு ஏதோ ஒரு எஃபெக்ட்ஸ்க்கு ஏதோ சிமுலேட் பண்றோம், வேற மாதிரி திடீர்னு சிமுலேட் ஆகும், மாறணும் அதோட இது அப்படிங்கும் போது இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் ஆகும் ஓகேவா. அந்த அனிமேஷன் பண்ணலாம் ஓகேவா. நம்ம பாக்குற எல்லா கான்செப்ட்டுமே அனிமேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும், கீ இருக்கும் ஓகேவா. அதை அனிமேட் பண்ணி நீங்க சடனா வந்து வேற மாதிரி மாறுற மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ வந்து 0 1, 0னா இது, 1னா இது ஓகேவா. இது அப்படியே ஆல்ட்ரா வரணும்னா ஒண்ணுமே இல்லை, இந்த இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து மேல பார்க்க மாதிரி ஒரு ஏரோ இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கொடுத்தீங்கன்னா பாக்ஸ் வந்து மேல போயிடும் ஓகேவா. ஸ்பியர் வந்து 2வது வந்துடும் ஓகேவா. அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, 0 கொடுத்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கும், 1 கொடுத்தீங்கன்னா ஸ்பியர் வந்துடும் ஓகேவா. மாறி அப்படியே ஆல்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த இதை யூஸ் பண்ணி, இந்த ஏரோ யூஸ் பண்ணி மேலே கீழே கொண்டு போய்க்கலாம் ஓகேவா. அடுத்தது இந்த ஸ்விட்ச் கான்செப்ட்ல இன்னொன்னு இருக்குது. இது என்னன்னா, பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே காப்பி பண்ணி ஒரு ஆக்சுவலா என்னன்னா, நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட்ஸ் காப்பி பண்ணலாம் ஓகேவா. இப்போ எப்படின்னா, நான் வந்து என்ன பண்றேன், ஒரு கிரிட் ஒன்று எடுத்துக்கிறேன் ஓகேவா. கிரிட் எடுத்தனா உங்களுக்கு தெளிவாக சொல்லிடலாம். கிரிட் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு உங்களுக்கு இந்த கிரிட் தெரியும், உங்களுக்கு கிரிட் நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த கிரிட்டை செலக்ட் பண்ணிட்டு பாலிகன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லா பாயிண்ட்ஸா மாத்திங்க ஓகேவா. இந்த என்ன பண்ண போறோம்னா, இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாவே எல்லாத்தையும் நம்ம ஸ்பியரா மாத்த போறோம் ஓகேவா. இப்போ என்ன பண்ணுங்க, டேப் எடுத்துட்டு ஸ்பியர் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ டேப் எடுத்துட்டு காப்பி 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கனாலே வந்துடும், 2வதா இருக்கு பாருங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பியரை ஒரு இதுலயும் காப்பி 2 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் ஸ்பியர். ஆக்சுவலா என்னன்னா, இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்பியரை வந்து இது வந்து இன்புட் ஓகேவா, காப்பி எதை பண்றோன்றது. இந்த காப்பி பண்ணதை எங்க வந்து கொடுக்கணும், அந்த இன்புட்டா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த பாயிண்ட்ஸ், இந்த கிரிட்டோட பாயிண்ட்ஸுக்கு எல்லா பாயிண்ட்ஸுக்கும் இந்த ஸ்பியரா வந்து ஸ்பியர் வந்து கொடுக்க போறோம் ஓகேவா. இப்போ இந்த ஸ்பியரு இங்க போயிட்டு இந்த பாயிண்ட்ஸுக்கு பதிலாக அசைன் ஆயிடும் ஓகேவா. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்பியரா மாறிடும் ஓகேவா. அதான் காப்பி 2 பாயிண்ட்ஸ் ஓகேவா. இப்போ நீங்க இதை ஆக்டிவேட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்பியரா, அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாவே ஸ்பியரா இருக்கும் ஓகேவா. அந்த ஸ்பியரை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேலை கம்மி பண்ணீங்கன்னா இங்க நீங்க என்னென்னலாம் ஆல்டர் பண்றீங்களோ இது எல்லாமே வந்து சேமா வந்து ரியாக்ட் ஆகும் ஓகேவா.
டெலீட் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். டெலீட்டும் நம்ம வந்து ஆல்ரெடி பண்ண எல்லா இதுலயுமே வந்து டெலீட் யூஸ் பண்ணிருப்போம், பிளாஸ்ட்னு ஒன்று யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த டெலீட்டு, பிளாஸ்ட், அப்புறம் ஃபேசிட்னு ஒரு நோட் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டஸ்ட் ஸ்டோம்ல யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அந்த நோட்ஸை பார்க்குறோம். இது மூணுமே என்னன்னா தேவையில்லாத நோட்ஸ், எக்ஸ்ட்ரா நோட்ஸ்லாம் டெலீட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் தான். இதுல கொஞ்சம் சில வேரியேஷன் இருக்கும். அது எப்படின்னு பார்த்துடலாம். டேப் எடுத்துட்டு ஒரு ஸ்பேர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஆல்ரெடி ஸ்பேர் ஒன்று இன்சர்ட் பண்ணிட்டேன். டேப் எடுத்துட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் நோடு வந்துடும். ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணிட்டு இது நம்பர்ஸ். ஓகேவா, அந்த நம்பரை வந்து நீங்க இந்த நம்பரை நீங்க கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா அது டெலிட் ஆகும். ஓகேவா, செலக்ட் பட்டன் எடுத்துட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகும். ஓகேவா, இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஐ விசிபிள் மாதிரி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷிஃப்ட் வியூ ஷார்ட்கட் கொடுத்து செலக்ட் விசிபிள் ஜாமெட்ரி ஒன்லி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது ஆன் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு எது வந்து நீங்கள் உங்களால் பார்க்க முடியுதோ விசிபிள் இருக்கோ அது மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஓகேவா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கேக்குள்ளே உள்ள ஒரு 3-4 இந்த பேஜை மட்டும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ வந்து நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் உள்ளதை மட்டும் நான் டெலீட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் டெலீட் பண்ணுறேன். ஓகேவா, டெலிட்னு வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டெலிட் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா டெலிட் ஆகிடும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பிளாஸ்ட் நோட் ஆயிடுச்சு. ஓகேவா, உங்களுக்கு என்னன்னா டெலிட்டுக்கும் பிளாஸ்டும் ரெண்டுமே ஒரே ஆப்ரேஷன் தான் பண்ணும். ஓகேவா, டெலிட்டும் அதே ஆப்ரேஷன் தான் பண்ணும், பிளாஸ்டும் அதே ஆப்ரேஷன் தான் பண்ணும். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, பிளாஸ்ட்ங்கிறது உங்களுக்கு சடனாக வந்து என்ன ஆகும்னா அந்த இதை வந்து டெலீட் பண்ணும். ஓகேவா, டெலீட்ன்றதுல கொஞ்சம் வந்து அதை விட கொஞ்சம் டைமிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் ஆனால் பிளாஸ்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சடனாக வந்து பிளாஸ்ட் பண்ணும் அந்த எல்லா நோட்ஸையும், இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும். ஆனால் பிளாஸ்ட்ல என்ன பிரச்சனைனா டெலீட்ல இருக்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பிளாஸ்ட்ல இருக்காது. ஓகேவா, பிளாஸ்ட் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, டெலிட் கொடுத்தோன்னா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ரொம்ப அதிகமாக உங்களுக்கு ஒன்று இருக்காது. ப்ரிமிட்டிவ்ஸ் இருக்கும், எட்ஜஸ், பிரேக் பாயிண்ட், எதை டெலீட் பண்ணணுங்கிறது, பாயிண்ட்ஸ்னா பாயிண்ட்ஸ் டெலீட் பண்ணணும், எட்ஜஸ்னா எட்ஜஸை மட்டும் டெலீட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, இதில் இன்னும் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணியிருக்கிறத தவிர பாக்கி எல்லாம் டெலீட் பண்ணுன்னு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவ்வளோதான். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து இதே டெலீட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேப் அழுத்திக்கிறேன். டேப் அழுத்திட்டு டெலீட் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நான் டெலீட் இதோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, இதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இதில் அந்த நம்ம நோடு செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா, இதுலேயும் அதே நோட்ஸை வந்து டெலீட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா, கொடுத்தோன்னே இப்போ அதுவும் அதே ஆப்ரேஷன் தான் பார்க்குது. பட் ஆனால் என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு குரூப்பாக வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க மொத்தமாக, அதை மொத்தமாக டெலீட் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பெஸ்ட் எதை சூஸ் பண்ணணும்னா பிளாஸ்ட் தான். ஓகேவா, ஏன்னா நீங்கள் மொத்தமாக டெலீட் பண்ண போறீங்க, வேற எதுவும் பண்ண போகிறது இல்லை அதில். ஓகேவா, இதே வந்து நீங்கள் வந்து அதில் வந்து நிறையா நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா டெலீட் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, டெலீட்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் சொன்னால அதே தான். டெலீட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் இருக்கு, நான் செலக்டடும் இருக்கு. ஓகேவா, அதை கொடுத்துக்கலாம். அது அல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஜாமெட்ரி டைப்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஓகேவா, பேசியரா, அந்த பேக்கடு டிஸ்கா, அந்த மாதிரிலாம் நிறையா பாலிகன்ஸா அப்படின்ட்டு கீழே வரும்போது உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ்னு கொடுத்து உங்களுக்கு டெலீட் பை எக்ஸ்பிரஷன் இருக்கு பார்த்தீங்களா. எக்ஸ்பிரஷன் கொடுத்தோன்னா எக்ஸ்பிரஷன் மூலமாக டெலீட் பண்ணுவோம். ரேஞ்ச் கொடுத்தோன்னா ரேஞ்ச் வரும், பேட்டர்ன் கொடுத்தோன்னா பேட்டர்ன் வரும். இப்போ வந்து சும்மா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணலாம்னா அட் பிரைம் நம், ஓகேவா, அட் பிரைம் நம் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். மாடுலஸ் பர்சன்டேஜ் போட்டு 2 டபுள்ஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, போட்டு 0. இப்போ இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்றாப்புல டெலீட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ வந்து நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிரஷனில், NUM. ஓகேவா, அது நம்பர். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு காலம் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக சுற்றி வந்து டெலீட் ஆகிடுது. ஓகேவா, இப்போ எதுக்கு இந்த நடுவில் மட்டும் உங்களுக்கு ஆகுதுன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி வந்து நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம், இது இந்த குரூப்பை வந்து டெலீட் பண்ணுன்னு சொல்லி. ஓகேவா, ஸோ அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஒரு காலம் மட்டும் டெலீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இது வந்து எக்ஸ்பிரஷன் மூலமாக கொடுக்குறது. இப்படி கொடுத்தோம்னா எக்ஸ்பிரஷன் வச்சு உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நடுவில் உள்ள காலம் மட்டும் டெலீட் பண்ணும். ஸோ இதே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் வேணாம்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே, டெலீட் சேனல்னு கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இதாகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தாச்சு, எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ரேஞ்ச் எப்படி யூஸ் பண்ணி டெலீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரேஞ்ச் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோது வந்து என்னன்னா இப்போ வந்து ஒரு 1/5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது 1ல் வந்து
ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் 5 இதுக்கு வந்து ஒரு பாலிகன்ஸ் வந்து டெலீட் பண்ணிடும். ஓகேவா? அது மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? 1/2 கொடுக்கலாம், 5/2 கொடுக்கலாம், 5/3 கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. 1 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு வந்து 1/5, 1/1, 1/2, 1/3 அப்படிங்கிற கணக்கில் வந்து என்ன ஆகும்னா அந்த பாலிகன்ஸை வந்து டெலீட் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா? அது அப்படிதான் வந்து என்னன்னா ரேஞ்ச் யூஸ் பண்ணி டெலீட் பண்றது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் பார்த்தாச்சு, ரேஞ்ச் பார்த்தாச்சு. பேட்டர்ன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேட்டர்ன்ல வந்து இப்போ என்னன்னா அந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கீங்களா. இப்போ எடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டார் மட்டும் தான் இருக்குது, ஆஸ்ட்ரிக் சிம்பிள் மட்டும் தான் இருக்கு. ஸோ இது மட்டும் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுன்னு சொல்ற மாதிரி. ஓகேவா? 20 கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு 20னா கரெக்டாக என்ன பண்ணணும்னா 20ங்கிற பாலிகன்ஸ் மட்டும் வச்சிருக்கோம். இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்றேன், டெலீட் நான் செலக்டட். ஓகேவா? நான் செலக்டட் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எது இதாக இருக்குன்ட்டு. இதுதான் டெலீட் ஆயிருந்தது. ஓகேவா? நம்ம நான் செலக்டட் கொடுத்ததுனால இப்போ அது மட்டும் இருக்கு. ஓகேவா? இப்போ அந்த பாலிகன்ஸை நீங்கள் க்ளோஸில் பார்க்கணும்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பேஸ் G அழுத்தினீங்கன்னா க்ளோஸ் அப்ல வந்துடும். ஓகேவா? இந்த பாலிகன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, இந்த பிரிமிட்டிவ்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டெலிட் நோட்ல வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? பிளாஸ்ட் நோட்ல அந்த எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இல்லை. ஒரு பாக்ஸ். ஓகேவா? பாக்ஸ் எடுத்துக்கிறேன். பாக்ஸ் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டாக ஸ்பேஸ் G எழுதி இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, இதை சப்டிவைட் பண்ணிங்க. ஓகேவா? நல்லா இதை வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சப்டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஆக்சிஸ் டிவிஷன் இருக்குல்ல, இதுல வந்து இது நான் எதுக்கு சொல்ல போறேன்னா, இப்போ வந்து அந்த ஃபேசெட்னு ஒரு நோடு இருக்கு. ஓகேவா? ஃபேசெட் நம்ம வந்து இப்போ எங்க யூஸ் பண்ணுவோம்னா அந்த டஸ்ட் ஸ்டோம்ல யூஸ் பண்ணிருக்கோம். அது எதுக்காக யூஸ் பண்றோம் நான் சொல்றேன். அதுல ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருப்போம், பட் இதுல ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ நான் எப்படி அதை இது பண்றதுன்னு சொல்றேன். ஓகேவா? டேப் அழுத்திட்டு ஃபேசெட் அப்படின்னு அடிச்சிங்க, ஃபேசெட் வந்துச்சா. ஸோ இதை வந்து இப்போ என்ன பண்ணுங்க, பாக்ஸோட கனெக்ட் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னன்னா, இது ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறேன்னா, அந்த ஃபேசெட் எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபேசெட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, தேவையில்லாத பாலிகன்ஸ், ஜென்ரேட் ஆகாத ஏதாவது பாலிகன்ஸ் உள்ள இருக்கிறது, அந்த தேவையில்லாத ஒரு விஷயத்தை எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு தான், என்ன பண்ண க்ளீன் பண்றதுக்கு தான் எது யூஸ் பண்ணோம்னா ஃபேசெட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபேசெட் வந்து இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ நார்மல்ஸ் வந்து பண்ணலாம். ஓகேவா? அந்த எட்ஜஸ்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது யூஸ் பண்ணி மாடல் பண்ணும்போது இந்த ஃபேசெட் யூஸ் ஆகும். அதே மாதிரி நார்மல்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெலாசிட்டி வந்து ஃபார்வர்ட்ல போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பேக்வேர்ட்ல வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாடல் பண்ணும்போதெல்லாம் இது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? போஸ்ட் கம்ப்யூட் நார்மல்ஸ் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எட்ஜஸ் வந்து என்ன ஸ்மூத் ஆகிடும். ஓகேவா? அப்புறம் என்னன்னா, நம்மளுக்கு டெலீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 கான்செப்ட் இருக்கு. அதை விட்டாச்சு. ஸோ அது இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான் அது. ஸோ வந்து என்னன்னா, நான் வந்து ஒரு ஸ்பியர் வந்து மறுபடியும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்பியர் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா, ஒரு 2 முக்கியமான டாபிக் விட்டாச்சு டெலீட்ல. இப்போ டெலீட்டை எடுத்துட்டு ஸ்பியரை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இதை கனெக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துருங்க. ஓகேவா? நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்பர்ஸ்ல உள்ளதை மட்டும் தான் பார்த்தோம். ஓகேவா? பவுண்டிங் பாக்ஸ் விட்டாச்சு. பவுண்டிங் பாக்ஸ் எப்படின்னா, செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த பவுண்டிங் பாக்ஸ் உள்ள கவர் ஆகிற இதை மட்டும் என்ன பண்ணணும்னா டெலீட் பண்ணும். ஓகேவா? பவுண்டிங் பாக்ஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பெருசு பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் ஆகிற மாதிரி வச்சுங்க. அப்போதான் உங்களுக்கு டெலீட் ஆகுதோ இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பாதி டெலீட் ஆகிடும், டெலீட் ஆகாது பாதி. ஸோ அதனால கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா, செலக்ட் பண்ணிக்கிறத டெலீட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுங்க, இந்த பாலிகன்ஸ்ல மாற்றிங்க. பிரிமிட்டிவ்ஸ் இது ஓகே. இந்த ஸ்பியரை வந்து இங்கே வந்து பாலிகன்ஸ்ல மாற்றிங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, அதுவே டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த டெலீட் இந்த பவுண்டிங் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா தெரியும், ஒன்று என்ன ஆகும்னா டெலீட் ஆகும். ஓகேவா? பாருங்க, இப்படி டெலீட் பண்ணலாம். இல்லை வந்து இங்கே என்ன பண்ணுங்க, டெலீட் நான் செலக்டட் கொடுத்தீங்கன்னா உள்ள உள்ளது மட்டும் இருக்கும், வெளியில் உள்ளதெல்லாம் டெலீட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த பவுண்டிங் பாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பவுண்டிங் பாக்ஸ் எங்கே போகுதோ, எந்த இடத்த கவர் பண்ணதோ அந்த இடத்த டெலீட் ஆகிற மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் வந்து இதில் பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். டெலீட் ஆனதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அது உங்க விருப்பம். கீப் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். நார்மல்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகும்னா,
டைரக்ஷனை பொறுத்து இருக்கும். எக்ஸ்ல கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ல டெலீட் ஆகும், ஒய்ல கொடுத்தா ஒய், இசட்ல கொடுத்தா இசட். ஓகேவா? அப்ப நம்ம ஒய்ல கொடுக்குறோம்னு கொடுத்துட்டு இந்த ஸ்ப்ரெட் ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணணும்னா செலக்ட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா டெலீட் ஆயிடும். இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா செலக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து இந்த ஆங்கிள் எந்த ஆங்கிள் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆங்கிள் இருந்து டெலீட் ஆகிட்டு வரும். இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த டைரக்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த டைரக்ஷன்ல கரெக்டா ஒய்ல கரெக்டா ஆகுதா, ஒய்ல கொடுத்துருவோம். அதனால இப்போ இதே வந்து -1 கொடுத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு வரும். அவ்வளவுதான், இதான் கான்செப்ட். எந்த இதுல வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த இதுல வந்து இந்த ஸ்ப்ரெட் ஆங்கிள் வந்து ஒர்க் ஆகும். ஸ்ப்ரெட் ஆங்கிள் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நம்மளோட டெலீட் வந்து ஆபரேஷன் வந்து கண்டினியூ ஆகும். ஓகேவா? இதுல எதாவது கான்செப்ட், இது ரெண்டு முக்கியமான கான்செப்ட். ஸோ சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆட்ரிபியூட்ஸ்னா எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆட்ரிபியூட்ஸ் பத்திலாம் நிறைய வந்து ஒரு ஃபுல்லா ஒரு கிளாஸே நம்ம ஆட்ரிபியூட்ஸ் பத்தி பார்த்துருக்கோம், குரூப்ஸை பத்திலாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படியே ஷார்ட்டா சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகேவா? என்னன்னா இப்போ நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் கிரியேட் ஒன்று இருக்கு. ஓகேவா? அதுவும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டேப் அழுத்திங்க, ஆட்ரிபியூட்ஸ் கிரியேட்னு அந்த இருக்கு பார்த்தீங்களா, ஆட்ரிபியூட்ஸ் கிரியேட். இதை வச்சீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் கிரியேட் வந்துடும். ஓகேவா? ஆட்ரிபியூட்ஸ்னா நார்மலா என்னன்னா அது வந்து பண்புகள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட பண்பை பத்தி இது பண்றதுதான் வந்து ஆட்ரிபியூட்ஸ்ங்கிறது. ஓகேவா? இப்போ வந்து நான் ஆட்ரிபியூட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து நேம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து உங்களுக்கு எது வந்து இது பண்ண போறீங்க, எதை வந்து எதோட பண்பை வந்து சேஞ்ச் பண்ண போறீங்க. அந்த ஒரு ஆப்ஜெக்ட்னா அதுக்கு நிறைய வந்து பண்புகள் இருக்கும். என்னன்னா அந்த அதோட சைஸு, அதோட கலரு, அந்த மாதிரி வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? அதை வந்து என்னன்னா இப்போ வந்து நம்ம கலர் மட்டும் தான் வந்து எல்லாத்தையும் இது பண்ண போறோம். ஓகேவா? ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சிடினா உங்களுக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும், கலர். ஓகேவா? சிடினா வந்து குளோபல் பேராமீட்டர், அது கலர். ஓகேவா? இப்போ வந்து சிடியும் கொடுத்ததுனால கலர் மட்டும் எஃபெக்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரேண்டமா இருக்கு. இப்போ பாதி பிளாக்கு, கிரீனு, ப்ளூன்ட்டு உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆக்சுவலா இது வந்து கலர் சேஞ்ச் பண்றதுக்காக உள்ள வேல்யூ தான். இப்போ வந்து இதுல நம்ம வந்து ஒரு என்ன கொடுக்கலாம், ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். ஓகேவா? ரேண்டம்ன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த ரேண்டம் பண்றது கலரை வந்து ரேண்டமா ஃபுல்லாவே வந்து என்னன்னா ஃபுல்லாவே ரெட் கலரா இருக்கு. ஸோ இது வந்து ரேண்டம் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா ரேண்டம் அப்படின்னு நீங்க ரேண்ட்னு அடிக்கணும். ஓகேவா? ஷார்ட் வந்து ரேண்டம்க்கு. ஓகேவா? ரேண்ட் ஓபன் பிராக்கெட் அட் இது வந்து பி டி நம் அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? அப்புறம் வந்து க்ளோஸ் பிராக்கெட். ஓகேவா? இது போட்டு முடிச்சிங்கன்னா இந்த ரேண்டம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வந்து ஒரு மாதிரி டல் ப்ளூ பிளாக்ல இருக்கும், பாதி வந்து இது வந்து எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இது போடாமல் இருந்ததுப்போ உங்களுக்கு வந்து ஒரு கலராக வந்தது. ஓகேவா? இது எல்லாமே என்னன்னா இதோட ஒர்க்கு தான், இதோட ஆப்ரேஷன் தான். ஓகேவா? ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம ரேண்டம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கலரை வந்து ரேண்டம் பண்ணியிருக்கோம், சிடி யூஸ் பண்ணி ரேண்டம் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஆட்ரிபியூட்ஸ் வந்து ரேண்டம் பண்ணியாச்சு, அதை வந்து ரீநேம் பண்ணி வேற இதுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனை, இந்த ஃபங்க்ஷனை வேற ஒரு இதுக்கு வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். டேப் அழுத்திங்க, ஆட்ரிபியூட் ரீநேம்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ரீநேம் அப்படின்னு அடிங்க. ஆட்ரிபியூட்ஸ் ரீநேம் வந்து உங்களுக்கு இருக்கும், இருக்கு பாருங்க, ஆட்ரிபியூட்ஸ் ரீநேம். இதை வந்து என்ன பண்ணுங்க, ஆட்ரிபியூட்ஸ் கிரியேட் கீழே கொடுத்துங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்ரிபியூட்ஸ் ஃப்ரம் டூன்னு இருக்கும். ஓகேவா? ஃப்ரம் வந்து நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிறோம், சிடி கலர் தான் எடுத்துக்கிறோம். கலரை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? சிடி கலர் கொடுத்தாச்சு. இப்போ எதை வந்து கலரோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா இது அந்த பாயிண்ட்ஸோட ஸ்கேலுக்கு வந்து கொடுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ரேண்டம் பண்ணலாம். இப்போ எப்படின்னா பி ஸ்கேல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸ்கேல் வந்து என்ன ஆயிடும்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஓகேவா? பி ஸ்கேல்னு சொல்லிட்டு அதோட இதை வந்து நீங்க கொடுத்துருங்க. ஓகே, இந்த ஆட்ரிபியூட்ஸ் இது பேர் என்னன்னா ரீநேம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம வந்து ஸ்கேலை வந்து ரீநேம் பண்ண போறோம். இதுல வந்து ஏதோ தப்பா இருக்கு. ஓகேவா? ஸ்கேலுக்கு ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, SCA. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரெக்டா வந்து பி ஸ்கேல் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. எப்படின்னா நம்ம கலர்ல இருக்க ரேண்டம்ன்ற அந்த ஃபங்க்ஷனை ரேண்டமா கலரை வந்து மாத்தி இருக்கிறத ஸ்கேலுக்கு அப்படியே அப்ளை பண்றோம். அவ்வளவுதான். இங்க இருந்து ஒரு ஆட்ரிபியூட்ஸ் வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றோம் ஸ்கேலுக்கு. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரேண்டமா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்பேர் வந்து சின்னதாகவும் பெருசாவும் மாத்தி மாத்தி இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த ரேண்டமைஸ் ஓகே. இப்போ வந்து ஆட்ரிபியூட் ரீநேம் மூலமா நம்ம வந்து வேற ஒரு ப்ராப்பர்ட்டிஸோட ஃபங்க்ஷனை கொடுத்துட்டோம். இப்போ ஆட்ரிபியூட்ஸ் ரேண்டமைஸ்னே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னா ஆக்சுவலா இது வந்து இந்த இது வந்து நம்மளுக்கு உங்களுக்கு என்னன்னா ஆட்ரிபியூட்ஸ் ரீநேம்ன்ற கான்செப்ட். ஓகேவா? ஆட்ரிபியூட்ஸ் ரேண்டமைஸ்னா டேப் எழுதிட்டு ஆட்ரிபியூட்ஸ்
ரேண்டமைஸ் அப்படின்னு இருக்கும் ஓகேவா. இந்த இருக்கு பார்த்தீங்களா ஆட்ரிபியூட்ஸ் ரேண்டமைஸ், அதை எடுத்துட்டு வந்து கீழே கொடுத்துருங்க. இங்க வந்து கனெக்ட் பண்ணிங்க ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன பண்ணிருக்குன்னா இது வந்து இதுவும் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு ஓகேவா. இது எல்லாமே ஆக்சுவலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம், சேஞ்ச் பண்ணுறோம் ஓகேவா. டிஃப்ரெண்டாக சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம் அவ்வளோதான். இப்போ வந்து ஆட்ரிபியூட்ஸ் ரேண்டமைஸ் யூஸ் பண்ணா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை நீங்க பாக்குறீங்க. இப்போ வந்து இதுக்குறானா 1 இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கும்போது உங்களுக்கு கலரு அந்த இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து எதை வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கோம்னா இந்த சிடின்ற கான்செப்ட். ஏன்னா இந்த ஆட்ரிபியூட்ஸோட நேம் என்னது சிடி, கலர் மட்டும்தான். ஸோ கலர் மட்டும் தான் இதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ கலரை வந்து இப்படிலாம் வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்ன்றதுக்கு தான் இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். இது வந்து கலருக்கு மட்டும் கிடையாது, எனி ஸ்கேலோ இது வேற எதுக்கோ வேற ஃபங்க்ஷன் கூட நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த பி ஸ்கேலுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி இப்போ வந்து கலரோட ரேண்டம் வந்து அப்படியே பி ஸ்கேல் வேல்யூ கொடுத்தோம்ல அந்த மாதிரி ஓகேவா. இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்படிதான் யூஸ் பண்றோம். இப்போ அடுத்தது இதுலயே என்ன பண்ணலாம்னா இன்னொரு இது இருக்கு ஓகேவா. ஆட்ரிபியூட் ரேங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஆட்ரிபியூட் ரேங்கிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஓகேவா. டேப் அழுத்திங்க, ஆட்ரிபியூட் ரேங்கிள் WRAN அடிச்சிங்களா, ரேங்கிள் அடிச்சிங்கனாலே ரேங்கிள்ஸ் எல்லாமே வந்து ரேங்கிள்ஸ்லேயே நிறைய ரேங்கிள்ஸ் இருக்கு. ஆட்ரிபியூட் இதில் மெயினாக யூஸ் பண்ணுறது ஆட்ரிபியூட் ரேங்கிளும் பாயிண்ட் ரேங்கிள் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஆட்ரிபியூட் ரேங்கில் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ்பிரஷன் டேப் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகிடும் ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்ணிடலாம்னா இது எல்லாத்தையும் நம்ம இது எல்லாமே இருக்கட்டும் ஓகேவா. இந்த எக்ஸ்பிரஷன் டேப் இந்த இது இருக்குல்ல ஆட்ரிபியூட் ரேங்கில் நம்ம என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம் ஓகேவா. உங்களுக்கு வந்து செக் பண்றேன் எப்படி இதாகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அட்டு கலர் ஓகேவா, சிடி செட் ஓகேவா. செட்னு அடிக்கணும் கரெக்டா. செட்டு உங்களுக்கு அடிக்கும் போதே கீழே வந்து உங்களுக்கு காமிக்கும் ஒரு சில இது கரெக்டா இருக்கா நீங்க அதுலயே செக் பண்ணிக்கலாம் ஓகேவா. ரேண்டுன்றது நம்ம ஃபங்க்ஷன் கீழே வருது பாத்தீங்களா. அப்புறம் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட்டு அட்டு பிடி நம்ம பாயிண்ட் நம்பர் அதான் சொன்னோம்ல உங்களுக்கு இந்த பாயிண்ட் நம்பரு கமா 0 2 0 போட்டோமா. சரி ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சு முடிக்கணும் ஓகேவா. செமிகோலன் இந்த இதுல வைக்கலன்னா தப்பா இருக்கும், இது தப்பாயிடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாதி பிளாக்லயும் பாதி ஒயிட்லயும் இருக்கு ஓகேவா. எல்லா ஃபங்க்ஷனும் இந்த எல்லா ஆட்ரிபியூட்ஸும் சேம் ஃபங்க்ஷன் தான் பண்ணிருக்கு, பட் எல்லாமே வேற டிஃப்ரெண்ட் மெத்தட்ல பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் ஓகேவா. இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து சாம்பிள் எப்படி என்னென்ன ஆப்ரேஷன் இதுக்குள்ள நடக்குதுன்றது தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணி நீங்க வேற மாதிரி ஏதாவது கூட பண்ணிக்கலாம். ஸ்கேலை வந்து ரேண்டம் பண்றதோ, வேற ஏதாவது அனிமேஷன்ஸ் ரேண்டம் பண்றதோ, வேற ஏதோ ஒரு இதை வந்து ரேண்டம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆட்ரிபியூட் ரேங்க்ல இப்படிதான் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்டா அடிங்க. கடைசியில இந்த செமிகோலன் வந்து கொடுக்கலன்னா வந்து உங்களுக்கு எரர் காமிக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஆட்ரிபியூட்ஸ் VOBன்னு ஒன்று இருக்கு ஓகே ஒரு கான்செப்ட். ஆக்சுவலா அதை நான் உங்களுக்கு அந்த நோடு வந்து நான் ஆக்சுவலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எதுலன்னா அந்த டஸ்ட் ஸ்டோம்ல. ஸோ இருந்தாலும் நான் அது வந்து ரிப்பீட்டட் நோடு இது. ஸோ அதை நான் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், டேப் அழுத்திட்டு ஸ்பியர் ஓகேவா. ஸ்பியரை வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டு டேப் அழுத்திட்டு ஆட்ரிபியூட் VOB இந்த இருக்கு பாத்தீங்களா, ஆட்ரிபியூட்ஸ் VOB ஓகேவா. இதை வந்து என்ன பண்ணுங்க, நம்ம ஸ்பியரோட கனெக்ட் பண்ணிட்டு நான் இது எப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகேவா. இதை ஓப்பன் பண்ணவே உங்களுக்கே புரியும். இப்போ பாருங்க, இதை பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி ஓகேவா. இதுல என்ன பண்ண போறோம்னா ஒரு நாய்ஸ் ஒன்று கொடுக்க போறோம் ஓகேவா. இந்த மாதிரி கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இது நாய்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தான், ஒரு இதை வந்து டிஃபார்ம் பண்றதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இதுல என்ன பண்ணுங்க, ஆன்டி அலைஸ் நாய்ஸ் தான் நம்ம லாஸ்டா கொடுத்துருந்தோம் ஓகேவா. அதே மாதிரி ஆன்டி அலைஸ் நாய்ஸை கொடுக்கலாம். இந்த இருக்கு பாருங்க, ஆன்டி அலைஸ் ஃப்ளோ நாய்ஸ்க்கா அதை கொடுத்துட்டு இந்த P வந்து இந்த பொசிஷனோட கனெக்ட் பண்ணுங்க. இந்த நாய்ஸை வந்து திருப்பி என்ன பண்ணுங்க, பொசிஷன் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இதுல வந்து ஒரு ஆட்ன்ற ஒரு நோடு மட்டும் ஆட் பண்ண வேண்டியது. ஏன்னா கரண்ட் பொசிஷனை வந்து கரெக்டா வந்து இது பண்றதுக்காக, ஏற்கனவே எங்க இருந்துச்சோ அந்த இதை வந்து இது பண்றதுக்காக ஆட்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் இன்புட்ல கொடுத்துருங்க ஓகேவா. இந்த இதை வந்து கொண்டாந்து பொசிஷன்ல கொடுத்துருங்க ஓகேவா. கொடுத்துட்டு ரெண்டாவது இன்புட் இருக்கு பாத்தீங்களா, ரெண்டாவது இன்புட்டை வந்து இந்த நாய்ஸ்ல இருந்து எடுத்து ஃபில் பண்ணிருங்க ஓகேவா. இதுல என்ன நடக்கும்னா, இப்போ வந்து நாய்ஸ் வந்து உங்களுக்கு அங்க வந்து ஜென்ரேட் ஆகும் ஓகேவா. எங்கன்னா இந்த ஸ்பியர் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து உங்களுக்கு நாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஆட்ரிபியூட்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்பியர் வந்து டிஃபார்ம் ஆகும். எப்படின்னா இது வந்து பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அது பண்ணுவோம், பாலிகன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க ஓகேவா. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நார்மல் ஸ்பியர் வந்து அப்படியே டிஃபார்ம் ஆயிருக்கு ஓகேவா. இந்த இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணி காமிக்கிறேன்.
உள்ள போயிட்டு உங்களுக்கு தெரியும், இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு VEXVOB இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷன் VEXVOB இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள வந்துட்டு கிரியேட் இன்புட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எல்லாத்துக்கும் வந்து வெளியில வந்து இன்புட் இதாயிடும். நம்ம வந்து இங்கேயே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும், ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிடியூட்லாம் பாத்தீங்களா. இது இப்போ டிஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா. இதெல்லாம் என்னன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து என்ன ஆகும்னா இந்த நாய்ஸ் கிரியேட் பண்றதுதான். ஓகேவா, நீங்க வந்து எப்படி வேணாலும் இதை வந்து இது பண்ணிக்கலாம், டிஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆம்பிளிடியூட் யூஸ் பண்ணி. இந்த ஃப்ளோலாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி வாபிள் ஆகுது பாருங்க, கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா இதுல உள்ள எல்லாமே என்னன்னா ஒரு மாதிரி நாய்ஸ் தான் கிரியேட் பண்ணும். ஓகேவா, ஒரு மாதிரி பபுள் மாதிரி ஆகுது பாருங்க. எல்லாத்துலயுமே கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். இன்னும் நீங்க அதிகமா கொடுத்தீங்கன்னா அதிகமா மூவ் ஆகும். ஓகேவா, வேற ஏதாவது நாய்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய டர்புலன்ஸ் நாய்ஸ்லாம் இருக்கு, ரெகுலரா யூஸ் பண்றதெல்லாம் நிறைய நாய்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு தான் இது யூஸ் பண்றோங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன். ஆட்ரிபியூட்ஸ் விஓபி வந்து இதுதான் யூஸ் பண்றோம், நாய்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் உள்ள கொடுத்து அதை வந்து இது பண்றதுக்கு. ஓகேவா, அப்புறம் வந்து குரூப் நம்ம சொல்ல மறந்தேன். ஆக்சுவலா குரூப் பத்தி தனியா ஒரு கிளாஸே இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா தேவைப்படுதுன்னா அதை போய் பாத்துங்க. இப்போ சிம்பிளா வந்து எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த குரூப் பேரை வந்து எப்படி குரூப் பண்றதுன்னு ஒரு பார்ட்டை மட்டும். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், சும்மா வந்து ரஃபா செலக்ட் பண்றேன். ஓகேவா, இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு குரூப் கொடுக்கணும்னா இங்க வந்து உங்களுக்கு டேப்ல வந்து மாடல்ல வந்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா குரூப்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த குரூப்பை செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே குரூப் ரெடி ஆயிடும். குரூப்புக்கு வந்து நேம் கொடுக்குறனா கொடுத்துக்கலாம், குரூப் நேம்னு கொடுத்துட்டு இதை மொத்தமா டெலீட் பண்றேன்னா டெலீட் பண்ணலாம், அந்த மாதிரி எதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து ஒரு செலக்டட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன் குரூப் நேமு. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், டேப் அழுத்திட்டு டெலீட் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் அதோட கனெக்ட் பண்ணிட்டு இந்த குரூப் நேம் நான் வந்து கொடுத்தனாலே அது வந்து என்ன ஆகிக்குன்னா செலக்டட் கொடுத்தனாலே டெலீட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுற பாருங்க, செலக்டட் அந்த செலக்ட் பண்ண போர்ஷன் மட்டும் டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்படி தான் வந்து இந்த குரூப் வந்து பண்ணி அதை யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக குரூப்பை பற்றி நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். அதில் பார்த்து இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதை பார்த்து கிளியர் பண்ணிங்க. இது கான்செப்டே இவ்வளோ தான். ஓகேவா, குரூப் பண்ணுறது, குரூப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோங்கிறது தான் இதை சொல்ல வரேன். ஓகேவா, அவ்வளோதான். நம்ம வந்து என்னன்னா எல்லா இதையும் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்மளோட மெயினாக பேசிக்ஸ் நோட்ஸு, அதிகமாக ரெப்ளிகேட் திருப்பி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க நோட்ஸ்லாம் எல்லாமே இவ்வளோதான், மேக்ஸிமம் இவ்வளோதான். இதுதான் வந்து காமனாக யூஸ் ஆகிட்டு இருக்கு ரொட்டீனில் அதிகமாக. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தது, நோட்ஸை பற்றி ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம்னா லிக்விட் சிமுலேஷன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.